11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பு தொடர்பாக விவாதங்கள் நீடித்து வரும் நிலையில் இபிஎஸ் மீது சிலர் பொறாமையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். புரட்சி தமிழையா எடப்பாடியார் வெற்றியை நோக்கி நாம் அழைத்து செல்வதை ஒரு சில பேர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம். தங்களுடைய இயலாமையினாலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தாங்களே இன்றைக்கு தடமாற்றி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விண்ணளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சி தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட நாள் இந்த இயக்கத்திலே நான் இருக்கிறேன். எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அது ஜனநாயகம் என்பது நீங்கள் எதுக்காக அதை சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டும், ஒரு 15 நாட்கள் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய வேதனை. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான். ஊர் ஒன்று கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும். 3 வருஷம் நான் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ திரு உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு, ஒற்றுமைங்கிற பேரில் கட்சியை பின்னடைவு ஏற்படுத்த வகையில் செயல்படுறாங்க. பார்த்துக்க நல்லா இருக்கு, நீடூடி வாழ்க. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.